Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட 7th கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு டே 7ல சூப்பரான சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். 1 கிலோ கேக்குக்கு எல்லாமே பேஸா யூஸ் பண்ற இந்த சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் நான் வந்து பேக்கரி ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சாக்லேட் ஸ்பஞ்ச் வந்து கரெக்டாக எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துடலாம். 3/4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து கிளாசிக் பிராண்டோட டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல பிராண்டோட கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் வந்து நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இந்த 3 எசன்ஸும் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து பேக்கரியில் வாங்குகிற அதே கேக் மாதிரியே இருக்கும். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாக்லேட் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பொடி பண்ண சர்க்கரைன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்பீடில் நான் பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சரியாக பீட் ஆகலைன்னா கேக் வந்து ஃப்ளாப் ஆகிடும். அதனால் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும் சர்க்கரை மெல்ட் ஆயிருக்கா என்ன அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்க்கணும். இப்போ பாருங்கள் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மைதாவும் கொக்கோ பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ண வேண்டாமான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கேக் ஜெல் சேர்க்கறதுனால பேக்கிங் பவுடரும், பேக்கிங் சோடாவும் நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ நான் இங்கே வந்து கேக் ஜெல் எடுத்திருக்கேன். நான் ஐவரி பிராண்டோட கேக் ஜெல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கேக் ஜெல் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து 5th ஸ்பீடு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பீடில் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொக்கோ பவுடர் வந்து ஒரு நல்ல பிராண்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் கேக்குக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். கேக் சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில கொக்கோ பவுடர்லாம் நமக்கு வந்து கசப்படிக்கும் கேக்கு பேக் ஆகி வரும்போது. அதனால லோக்கல் பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கேக் ஜெல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சரியாக பீட் பண்ணலன்னா கேக் ஜெல் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால் நம்ம நல்லா வந்து பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். கடைசியாக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஹை ஸ்பீடில் நான் பீட் பண்ணிக்கிறேன். நம்ம பேட்டர் கூட ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லைனா பேக் ஆகி வரும்போது கேக்குக்கு மேலே வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 1 நிமிஷம் நான் பீட் பண்ணதுக்கப்புறம் நான் பீட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிறதுக்காக. அடுத்ததாக நான் இங்கே 8 இன்ச் கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எல்லா சைடும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேக் பேக் ஆகி வரும்போது ஹார்டாக இருக்கும் கேக்கோட பாட்டம் சைடு மட்டும். இப்போ ஒரு பட்டர் பேப்பரும் நம்ம உள்ளே போட்டு மீதி இருக்கிற ஆயில் வச்சே நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைட்ஸில் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து சைட்ஸில் கூட பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த கேக் பேட்டரை வந்து கேக் டின்னில் ஊற்றிக்கிறேன். 1 kg கேக் பண்ணுறதுக்கு 8 இன்ச் கேக் டின்னில் பேக் பண்ண கேக் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பேட்டர் இந்த மாதிரி ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஒரு பேனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருந்தேன். கேக் பேட்டர் பீட் பண்ணும்போதே அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் பேக் ஆன உடனே நான் கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துட்றேன். இல்லைனா கேக் அந்த கேக் டின்னோட சூட்டுக்கு ஹைட்டு கம்மியான மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாஃப்டான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பேக்கிங் வீடியோஸில் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.